ஹலோ பிஎம் சினிமா வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பராசக்தியோட மை வியூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960லேருந்து 67க்குள்ள நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களுக்கான மாணவர்களோட பங்களிப்பு ப்ளஸ் அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் அதை பற்றி தான் இதை முழுசாக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் அவங்க கதைக்காக மாற்றிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே அவரோட 25வது படம். படத்தில் வர நிறைய எமோஷனல் காட்சிகளை நல்லாவே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ரொமான்ஸ் காட்சிகள்லாம் இந்த படத்துல நல்லா எழுதப்படலினாலுமே அவர் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல அந்த காட்சிகளை கடத்துறதுக்கு கொஞ்சம் நல்லாவே உதவி இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரவி மோகன், அவர் இந்த படத்துல வடநாட்டு ஐபிஎஸ் அதிகாரியா வராரு. படத்துல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாமே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் காமிக்காத பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிடியூட் இந்த படத்துல அவர் காமிச்சிருந்தாரு. கதைக்கான காரணம் அவர் ஏன் தமிழர்களை இவ்வளவு வெறுக்கிறாருங்கிற காரணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் அவர் வர்ற சீன்ல அவர் ஹோல்ட் பண்ணி அந்த கதாபாத்திரத்தை நல்லா நிலைநாட்டி இருக்காப்புல. அடுத்து பாத்தீங்கன்னா அதர்வா, அவர் நம்ம இதுல எஸ்கேவோட தம்பியா நடிச்சிருக்காரு. காலேஜ் ஸ்டூடெண்டா அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட ஆக்டிங்ல பிளஸ் அவரோட அந்த மேட்சோத்தான ஆட்டிடியூட படத்தை நகர்த்திட்டு போறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க சுதா கொங்கரா மேம். நெக்ஸ்ட் ஸ்ரீலீலா, அவங்க இந்த படத்துல எஸ்கேக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்கு சினிமால எப்பவுமே ஒரே மாதிரியான நடிப்பை நடிச்சிட்டு இருந்தது. இந்த படத்துக்கான கொஞ்சம் மாறுதல் இருந்துச்சு. அவங்க கதாபாத்திரம் ஓரளவுக்கு திரைக்கதையில நகர்த்திற்கான கேரக்டரா தான் இந்த படத்துல இருந்தாங்க. அவங்களுக்கான நடிப்பு அவங்க அவங்க கொடுத்த வேலையை நல்லாவே பண்ணிட்டாங்க. படத்துல வர டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், கேமரா ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த காலத்திலேயே நம்ம போய் இருந்த அந்த ஃபீலிங்கை படத்துல நல்லாவே கடத்தியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு சூப்பராகவே இருந்துச்சு. பிளஸ் மியூசிக் ஜிவி 100 ஃபிலிம். இந்த படத்துல பாடல்கள் எனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆலினாலும் படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக்கை படத்தை நல்லாவே பண்ணியிருந்தார் ஜிவி. நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்குள்ள போகலாம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. எந்த சர்ப்ரைஸுமே படத்துல நமக்கு கொடுக்கல. ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது அதர்வா இறந்துருவாருன்னு சொல்லி. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. படத்தோட எமோஷன் காட்சிகள், இன்னும் ஒரு சில கேரக்டர்லாம் இறந்து போறாங்க, அந்த அவங்க இறக்குற பாதிப்பு நம்ம மனசுல கடத்த முடியல. வராங்க சாகரக்காவே வராங்கங்கிற அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு உண்டான அந்த அரசியல் உண்மையா காமிக்கலையோ, ரொம்ப ஓப்பனா காமிக்கலையோ, கொஞ்சம் மறைச்சு பிளே பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு படம் பார்க்கும்போது இருந்துச்சு. வேற எதுவும் இந்த படத்துல குறைகளா எதுவும் இல்லை. கண்டிப்பா படம் ஒன் டைம் நம்ம உட்காந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். போர் அடிக்கிற காட்சிகள்னு பார்த்தா படத்தோட லவ் ட்ராக் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் தான். இட் ஜஸ்ட் மை வியூ, இது ரிவ்யூ கிடையாது.